வணக்கம். நாலடியார் பாடல் எண் 306. இன்னா இயைக இனிய ஒழிக என்று தன்னையே தான் நிரப்ப தீர்வதற்கு என்னைகொல் காதல் கவற்று மனத்தினால் கண் பாழ்பட்டு ஏதிலவரை இரவு. இந்த பாடலுக்கு பதவுரை போகிறதுக்கு முன்னாடி இதனுடைய திரண்ட கருத்து பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். உலகத்தில் ஒருவன் இன்பத்தை இன்பமாகவும் துன்பத்தை துன்பமாகவும் கருதாமல், இன்பம் துன்பம் எல்லாம் வாழ்க்கையில் இயற்கை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருவினை ஒப்போடு இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. அவனை வறுமை ஒன்றுமே செய்யாது. அவ்வாறு இன்ப துன்பங்களை சமமாக பாவிக்கும் கருத்தினை கொண்டு அவன் என்ன சொல்கிறான், நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் எல்லாம் வரட்டும், இன்னா இயைக இனிய ஒழிக, இன்பங்களெல்லாம் ஒழியக்கூடியனவாக இருந்தாலும் ஒழியட்டும், அவற்றால் ஆவது ஒன்றும் இல்லை என்று தன் மனத்தை தானே சமாதானப்படுத்தி கொள்வதால் ஒளிந்து போகக்கூடிய அந்த வறுமை துன்பத்தை அகற்ற வேண்டி, அப்படி இருந்தாலே வறுமை துன்பம் காணாமல் போயிடும். அதை விட்டுட்டு ஒருவன் பொருள் ஆசையால் கலங்கிய மனத்தினோடு கண்மருண்டு தன்னுடைய இழிவை காட்டி ஒரு அயலாரிடம் சென்று பொருளை யாசித்து கேட்பது எதுக்காக, என்ன காரணம் பற்றி இவனுங்கெல்லாம் இப்படி செய்கிறானுங்க அப்படின்னு முனிவர் வருந்தி இந்த பாடலை எழுதுகிறார். பார்ப்போம் பாட்டை. இன்னா இயைக இனிய ஒழிக என்று தன்னையே தான் நிரப்பத் தீர்வதற்கு, தன்னையே இந்த நினைவுகளால் நிரப்பிக்கணும்னா அமைதி அடைஞ்சிடணும். துன்பமெல்லாம் எங்கிட்ட சேரட்டும், இன்பம் பூரா ஒளிந்து போகட்டும், இருந்தாலும் நான் ஒரு சமத்துவ பாவனையால் தன்னுடைய மனத்தை நிரப்பிட்டேன். அப்படி துன்பமும் இன்பமும் எல்லாம் இயற்கைதான் என்று என் மனத்தை நிலைநிறுத்தி கொள்ள தீர்வதற்கு, அந்த வறுமை தீர்வதற்கு, ஒளிந்து போகக்கூடிய அந்த வறுமைக்காக என்னைகொள்னா ஏண்டா இப்படி இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி. எதுக்காக, யாது காரணம் பற்றி, நல்ல தமிழில் சொன்னால் என்னைகொள் என்றால் யாது காரணம் பற்றி. இனி அடுத்தலாம் வருது, காதல் கவற்று மனத்தினால் அப்படின்னா ஒரு ஆசைப்பட்டு அந்த ஆசை மனத்தை கவலைப்படுத்தி, காதல் கவற்று மனம் அப்படின்னா பொருள் ஆசை கவலைப்படுத்துகின்ற மனத்தினால் கண் பாழ்பட்டுன்னா அந்த கண் பார்வையெல்லாம் ஒளிந்து அப்படியே பாவமாக கண்ணை வச்சுட்டு ஏதிலவரை இரவு. ஏதிலார்னா அயலார், யாருன்னே தெரியாது. அந்த ஏதிலவரை இரவு போய் இரத்தல், எனக்கு ஏதாவது காசு கொடுங்கன்னு கேட்குறது யாது காரணம் பற்றி அப்படின்னு கேள்வியோடு முடிக்கிறாரு. யாது காரணம் பற்றி அப்படிங்கிறத இந்த பாடலை படிக்கின்ற நாம் தான் முடிவு செய்ய வேண்டும்.